என் நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு எக்ஸாமில் கேட்கலாம், 2 எக்ஸாமில் கேட்கலாம். ஆனால் 2022 2023 டெட் பேப்பர் 1லையும் டெட் பேப்பர் 2லையும் மாறி மாறி 9 எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. வளைச்சி இதை பாருங்களேன். நீங்கள் நம்பலனா கூட 2023 டெட் பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினு, இது 2வது கொஷினு, அதுக்கப்புறம் இது 3வது கொஷினு. அதுக்கப்புறம் டெட் பேப்பர் 1 எடுத்துக்கிட்டா 1 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் 3 பெரிய, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே நம்ம ஸ்கூல் புக்கில் 6th நியூ புக்கில் இருக்குது அந்த மாடல் கொஷின் வச்சுருக்கேன். அது கூடவே சில மாடல் கொஷினும் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்களேன். அதுக்கப்புறம் எத்தனை கொஷின் இந்த பாருங்கள். இது 4வது கொஷினா, இது 5வது கொஷின், சரிங்களா. இந்த 5வது கொஷினில் பேர்லாம் வித்தியாசமாக இருக்குது, ஆன்சரே வேறு தப்பாக வேறு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த கொஷினை அப்படியே கொடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ இது 6வது கொஷின், ஓகேவா. மொத்தம் 9 கேள்விகள் ஆயிடுச்சு. இந்த மாடல் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு கேட்டால் 6ஆம் வகுப்பு புதிய புக்கில் இருக்குதுங்க. ஸோ நான் புதிய புக்கில் இருக்கிற சம் அப்படியே டைரெக்டாகவே கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறீங்க. புக் பேக்கில் கூட இருக்குது, சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 17 கேள்விகள் எடுத்து வந்திருக்கேன். 17 கேள்வியில் ஒரு 3 விதமான கேள்விகள் இருக்குது, சரிங்களா. ஒரு 2 கணக்கு பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லைப்பா. ஸோ 17 கேள்வியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இதில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும். நான் கொஞ்சம் வேகமாக தான் கொடுத்துட்றேன். நிறைய கொஷின் ஹோம் ஒர்க்கும் கொடுக்குறேன். இன்றைக்கான கிளாஸுக்கான கொஷின் அதை இந்த 17 கேள்வியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காம ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டைமர் வேறு வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோ நேரத்தில் அந்த டெஸ்ட்டு முடிக்கிறீங்க அப்படின்றதும் பார்த்துக்க முடியும். முக்கியமாக நம்ம சேனல் இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம டெட் பேப்பர் 1க்கும் டெட் பேப்பர் 2க்கும் அழகாக ஷார்ட்கட்டில் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணவே நல்ல மதிப்பெண் வாங்கிடலாம். சரிப்பா, முதல் கொஷினுக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு கொஷினே 6th நியூ புக்கில் இருக்கிற சம் தான். 24வது கொஷினுங்க. ஆக்சுவலி 23 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2ல் நடத்தியாச்சு, ஓகேவா. இது டைப் 3. இதோட விகிதமற்ற விகிதாச்சாரம் முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா. ஓகே, 1:2 என்ற விகிதத்தில் 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டு இரண்டாக பிரித்தால் கோட்டு துண்டுகளின் நீளத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இதை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் சொல்கிற பேட்டர்னில் போடுங்க, ஈஸியாக இருக்கும். ஒரு 63 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேங்க. சரி, அந்த கேக்கு வாங்கி ஒருத்தனுக்கு ஒரு பீஸ் வெட்டி தரேன், இன்னொருத்தனுக்கு 2 பீஸ் வெட்டி தரேன் அப்படின்னா இதில் நம்ம சும்மா ஏபின்னு வச்சுக்கலாமா உங்களுக்கு புரியறதுக்காக, சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், 63 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேன். அதை வாங்கி ஏவுக்கு ஒரு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன், பிக்கு 2 பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன். அப்படின்னா ஏ கிட்ட ஒரு பீஸ் கொடுத்தல அது எவ்வளோ, பி கிட்ட 2 பீஸ் கொடுத்தல அது எவ்வளோ, இதாங்க கேள்வி. புரியுதுங்களா சொல்கிறது? ரைட்டு. இப்போ திடீர்னு 2 பீஸ் எவ்வளோன்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிரமம் தானே. ஆனால் நம்ம வந்து இப்போ 63 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கினோம். அதில் ஏதோ ஒரு பீஸ் வெட்டுறேன்னு வச்சுங்க, அதில் ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன். ஏ கிட்ட இருக்கிற ஒரு பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பி கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? கரெக்ட். இப்போ நான் ஒரு பீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ரேட்டு அப்படின்னு கேட்டால், இப்போது மொத்தம் எவ்வளோ? 63 ரூபா. இந்த 63 ரூபாய் கேக்கு வாங்கினீங்கல்ல, அது எத்தனை பீஸ் போட்டிங்க? ஏவுக்கு ஒரு பீஸு, பிக்கு 2 பீஸு, அப்போ மொத்தம் 3 பீஸா? புரியுதுங்களா? ஏ கிட்ட ஒரு பீஸ் வெட்டி கொடுத்துட்டேன், பி கிட்ட 2 பீஸ் வெட்டி கொடுத்துட்டேன். அப்போ மொத்தம் எத்தனை பீஸ் போட்டிருக்கீங்க? 3 பீஸ். அப்போது மொத்த மதிப்பு 63 ரூபாவில் மொத்த பீஸு 3 பீஸை வகுத்துருங்க. அப்படி வகுத்தா ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம். அப்போ பாருங்கள், 1 3 3 1 3 3 ஈர் போட 6, மறுபடியும் 1 3 3. அப்போ ஒரு பீஸ் 21 ரூபாக்கா. ஒரு பீஸ் 21 ரூபான்னா ஏ கிட்ட ஒரு பீஸ் தான் இருக்குது. அப்போ 21 கூட 1 பெருக்கலாமா? 21 ரூபா. அப்போ ஏ கிட்ட இருக்கிற ஒரு பீஸ் 21 ரூபா. பி கிட்ட வந்து 2 பீஸ் இருக்குது, ஒரு பீஸ் 21 ரூபா. அப்போ 2 பீஸ் எவ்வளோ? 21 42 ரூபா. அவ்வளோதான். அப்போது 21 ரூபா 42 ரூபா ஆன்சர். 21 42 ஆப்ஷன் ஏவா பிபி, சாரி பி தான் சரியானது. அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. கேக் சாப்பிட்டுக்கிட்டே போடலாம். ஐயோ புரியலையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி பார்த்தா தெளிவாக புரிஞ்சுக்க போகிறீங்க.
இதுவும் 6th நியூ புக் பேக்கில் இருக்குது. சரிங்களா? கூடவே 2021 டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. 1600 ரூபாய்க்கு ஏவுக்கும் பிக்கும் 2 பேர் அப்படி நான் கொஷின் படிச்சிடறேன், அப்புறம் சொல்கிறேன், சாரி. ரூபாய் 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரே நேரத்தில் ஏவும் கண்டுபிடிச்சிடலாம், பியும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, நான் 1600 ரூபாய்க்கு ஒரு கேக்கு வாங்கிட்டு வரேன். சரி, அதை ஏவுக்கும் பிக்கும் வெட்டி கொடுக்க போகிறேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், ஏன்னா முதல்ல இருக்கிறது ஏ 3 பீஸு, ஏவுக்கு 3 பீஸ் வெட்டி தரேன். ரெண்டாவதாக பி இருக்கா, அப்போ ரெண்டாவதாக 5 இருக்குது, அப்போ பிக்கு 5 பீஸ் வெட்டி தரேன். ஏவுக்கு 3 பீஸு, பிக்கு 5 பீஸ் வெட்டி தரேன். எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன்? 1600 ரூபாய்க்கு கேக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ? ஆக்சுவலி கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஒரே நேரத்தில் ஏவும் பியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எதை கேட்டிருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போது ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குங்க, பி கிட்ட 5 பீஸ் கேக் இருக்குது, சாப்பிட்டாங்க. இப்போ ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோன்னு கேட்டால் எப்படி நம்ம சொல்கிறது? பி கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோன்னு கேட்டால் அது எப்படி சொல்கிறது? அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு பீஸோட ரேட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன், ஈஸியாக நான் என்ன பண்ணலாம், அந்த ஒரு பீஸோட ரேட்டை ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கா அதோட பெருக்குவேன், பி கிட்ட 5 பீஸ் இருக்கா அதோட பெருக்குவேன். இப்போ நான் ஒரு பீஸை கண்டுபிடிக்கணும். அது எப்படி? இப்போ மொத்தம் 1600 ரூபாய், அதில் மொத்த பீஸ் எவ்வளோ? ஏ கிட்ட 3, பி கிட்ட 5, அப்போ 5யும் 3 கூட்டினா 8 பீஸு. அந்த 8 பீஸை மொத்தம் 8 பீஸ் இல்லையா, அப்போ மொத்த அமௌண்ட்டில் அதை வகுத்துருங்க. அப்படி வகுத்த என்ன வரும்? 1 8 8 2 16 200 ரூபான்னு வரும். அவ்வளோதான், ஒரு பீஸ் 200 ரூபா. அப்போ ஒரு பீஸ் 200 ரூபான்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குது, அப்போ 3 2 6 600 ரூபா. இப்போ பி கிட்ட 5 பீஸ் இருக்குது, ஒரு பீஸ் 200 ரூபா. 200 கூட 5 பேருக்குன்னா 1 5 5 2 10 1000 ரூபா. அவ்வளோதான், ஏ கிட்ட 600 ரூபாய்க்கு கேக் இருக்குது, பி கிட்ட 1000 ரூபாய்க்கு கேக் இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால் பி தான். அப்போ பி 1000 ரூபாய், ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க. இப்போ தெளிவாக புரியுதுங்களா? இப்போ நான் ஓவராலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், இப்போ கேக்கை பற்றிலாம் வச்சு சொன்னேன். ஆனால் நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ 1600 ரூபான்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கப்புறம் மொத்தங்க பாருங்கள் 3:5 இருக்குது, அதை கூட்டிங்க. 3யும் 5யும் கூட்டினா 800, அதை வகுத்துருங்க. ஓகேவா? வகுத்தா 200 ரூபான்னு வரும். இந்த 200 3 கூடயும் 5 கூடயும் பெருக்குங்க. இப்போ பி மட்டும் தான் கேட்குறாங்கன்னா, பி கிட்ட 5 5 200 பேருக்குன்னா 1000 ரூபாய். அவ்வளோதாங்க, ஒரே செகண்ட் டக்கு டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? பட் நமக்கு வந்து கேக்கை வச்சுட்டு பேசினா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுக்கு தான் சொன்னேன். சரிங்களா? ரைட்டு, இன்னும் போட போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய சம் இருக்குது, 17 சம் இருக்குது இல்லை? 26வது கேள்விங்க. ரூபாய் 3600 எக்ஸ் மற்றும் ஒய்க்கு 5:7 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் எக்ஸ் பெறும் தொகை. பாருங்கள், கிட்டத்தட்ட புக்கில் இருக்கிறது தான், மதிப்பு மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, போடுவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, 3600 ரூபாய்க்கு நான் ஒரு கேக் வாங்குகிறேன், அதை எக்ஸு ஒய்ன்ற 2 பேருக்கு பிரித்து கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்குறேன்னா, எக்ஸுக்கு 5 பீஸும் ஒய்க்கு வந்து 7 பீஸும் கொடுத்துட்றேன். சரிங்களா? அப்படின்னா எக்ஸ் கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ, ஒய் கிட்ட இருக்கிற 7 பீஸ் எவ்வளோ, இதாங்க கேள்வி. புரியுதா? பட் இவங்க கேட்குறது எக்ஸோட பங்கு தான், நம்ம ஒய்யும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போது எக்ஸ் கிட்ட 5 பீஸ் இருக்குது, ஒய் கிட்ட 7 பீஸ் இருக்குது, 3600 ரூபாய்க்கு நான் கேக்கும் வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு பீஸோட ரேட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நான் எப்படி ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், மொத்த அமௌண்ட்டு 3600 ரூபா. அப்போ மொத்த பீஸை அங்கே வகுத்துடணும். மொத்த பீஸ் எவ்வளோ? எக்ஸ் கிட்ட 5 பீஸு, ஒய் கிட்ட 7 பீஸு, 5 7 கூட்டினா 12 பீஸு. அந்த 12 வகுத்துருங்க. வகுத்துட்டா, அதாவது மொத்த அமௌண்ட்டு 3600ல் மொத்த பீஸை வகுத்துருங்க 12. ஓர் 12 12 12 24 24 ஒரு 36 3 முறைங்க. சரிங்களா? ஸோ 300 ரூபா. அப்போ ஒரு பீஸ் 300 ரூபான்னா எக்ஸ் கிட்ட 5 பீஸ் இருக்குது, 5 கூட 300 பெருக்கிடுங்க. ஒய் கிட்ட 7 பீஸ் இருக்குது, அதாக கூட 300 பெருக்கிடுங்க. அவ்வளோதான். அப்போ 5 5 1500, 7 21, அப்போ 2100. அவ்வளோதான்.
பாருங்க, ஒரே செகண்ட் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ என்ன கேள்விப்பா, எக்ஸோட பெரும் தொகை, அதாவது எக்ஸ் கிட்ட எவ்வளோ இருக்கும், எக்ஸ் கிட்ட 1500. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இங்கே பாருங்கள், பியில் 2100 இருக்குது, இது ஒய்யோடது. சரிங்களா? ஸோ பார்த்தீங்களா, ஒரே இதில் ரெண்டுமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எக்ஸாமில் நீங்கள் ரெண்டுலாம் கண்டுபிடிக்க வேணாம். ஓகேவா? எக்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எக்ஸ் மட்டும் 3 1500 போட்டு ஒய் கண்டுபிடிக்க வேணாம். பட் ரெண்டுமே கேட்பாங்கல்ல, சம்டைம் எக்ஸும் ஒய்யும் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ரெண்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எதை கேட்குறாங்களோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிங்க. ஆனால் இப்போ நீங்கள் நோட் பண்ணுறீங்கல்ல, நோட் பண்ணும்போது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டு போங்க, ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்தது 27வது கேள்வி. இதுவும் 2023 டெட் பேப்பர் 2ல் தான் கேட்டிருக்காங்க. டெட் பேப்பர் 2 வந்து ஒரு 10 நாள் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஆமாம், ஒரு வாரமோ 10 நாளாக நடந்துச்சு. அதில் இது ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரூபாய் 6400 ஏ மற்றும் பி இரு நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் ஏவுக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? ஸோ ஏ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுமே கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ என்னென்னா 6400 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறேங்க. சரி, அதை என்ன பண்ணுறேன், ஏ பின்னு 2 பசங்களுக்கு பிரித்து கொடுக்குறேன். ஏவுக்கு வந்து 5 பீஸும் பிக்கு வந்து 3 பீஸும் வெட்டி தரேன். ஓகேவா? அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, இதாங்க கேள்வி. இப்போ நான் வந்து ஏ கிட்ட 5 பீஸுன்னு கேட்டால் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு பீஸோட ரேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு பீஸோட ரேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா மொத்த அமௌண்ட்டு 6400ல் மொத்த பீஸை வகுத்தணும். மொத்த பீஸ்னால் ஏ கிட்ட ஒரு 5 பீஸு, பி கிட்ட ஒரு 3 பீஸு, மொத்தமாக 5 3 கூட்டினா 8 பீஸு இந்த 6400 ரூபாய்க்கு வாங்கின கேக்கில் வெட்டியிருக்கும். கரெக்டா? அப்போ மொத்த அமௌண்ட் 6400ல் மொத்த பீஸ் 8 வகுத்துருங்க. வகுத்தா 1 8 8 8 8 64. ஸோ 800 ரூபான்னு கிடைக்கும். ஒரு பீஸ் 800 ரூபான்னா ஏ கிட்ட 5 பீஸ் இருக்குது, பி கிட்ட 3 பீஸ் இருக்குது. இதை கூட அந்த 800 பெருகிடணும். சாரி, அதாவது ஒரு பீஸோட விலை வந்து 800 ரூபாங்க. அப்போ 5 8 8 40 4000 ரூபா, அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பி கிட்ட வந்து 3 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் வந்து 800 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது 8 3 24, அந்த 2 ஜீரோ போட்டால் 2400 ரூபா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக போட்டாச்சு பாருங்க. ஸோ இப்போ என்ன கேள்வி, ஏ கிட்ட இருக்கத்தான், ஏ வந்து எவ்வளோ 4000 ரூபா. அப்போது 4000ன்றது ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 2400 கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் டியில். இது வந்து பி இது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ புரியுதுங்களா? போடுறீங்களா ஹோம்ஒர்க்கு? வாங்க, 3 சம் எடுத்துருக்கேன், அழகாக போடுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் சம் போடும்போது 28 அப்படின்னும், அப்புறம் 29 ஆன்சரு, 30 ஆன்சரு, இந்த மாதிரி போடுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்சர் மட்டும் போடுறீங்க. நான் நிறைய சம் ஹோம்ஒர்க் தரேன். இப்போ 4 சம் ஹோம்ஒர்க் தரேன்னா வெறும் வந்து நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துங்க 2750ன்னு போடுறீங்கன்னா இது எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்னு தெரிஞ்சுக்கிறது. அதனால் நம்பரை போட்டு போடுங்க. சரிங்களா? நீங்கள் தனித்தனியாக கூட கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மொத்தமாக கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்பரை போட்டு போட்டால் தான் கரெக்டு தப்புன்னு சொல்ல முடியும். ஓகே அப்போது இருங்க, எங்கேயோ வந்துட்டேன். 28வது கேள்வி. இது 2023 டெட் பேப்பர் 2ல் தான் கேட்டிருக்காங்க. ரூபாய் 7200 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ போடுங்க. ஆப்ஷன் ஏ 2750, பி 2500, சி 2700, டி 2600. முடிஞ்சால் பிக்கு மட்டும் கொடுக்காம இப்போ பிக்கும் ஏவுக்கும் சேர்த்து போடுங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரிங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி 29வது கேள்வி. இது 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. ரூபாய் 600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? ஸோ ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்ஷன் ஏ 365, பி 600 ரூபா, சி 375 ரூபா, டி 225 ரூபா. நீங்கள் போடும்போது ஏவுக்கும் பிக்கும் சேர்த்து கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ ஆனால் நீங்கள் சொல்கிறது ஓகே தான். நீங்கள் போட்டால் இப்போ என்ன பண்ணுங்கள், 29வது கேள்வின்னு சொல்லிட்டு ஏவுக்கு பிக்குன்னு கொடுங்க, ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஆனால் கேட்டது பி தான், நீங்கள் ரெண்டுமே கண்டுபிடிங்களேன், ஈஸியாக இருக்கும்ல. அடுத்தது 30வது கேள்வி. கணேஷ் என்பவர் ரூபாய் 800 வைத்துள்ளார்.
ஸோ இப்போ கணேஷ்ன்றவர் ரூபாய் 800 வச்சுருக்காரு. அத்தொகையை 3:5 என்ற விகிதத்தில் உமாவுக்கும் வேணிக்கும் பிரித்து கொடுக்குறார். அப்போ ஒருவர் பெறும் அதிக தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஹோம்ஒர்க் தான், நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்னென்னா கணேஷ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு கேக் வாங்கிட்டு வராரு. கேக் வாங்கிட்டு வந்துட்டு அதை உமாவுக்கு 3 பீஸ் வெட்டி தராரு, வேணிக்கு 5 பீஸ் வெட்டி தராரு. அப்படின்னா இதில் யார் அதிகமாக வாங்குவாங்க? 5 பீஸ் வச்சுங்கிறவங்க தான் அதிகமாக வாங்குவாங்க. சரிங்களா? அப்போ வேணி தான் அதிக பீஸ் வச்சுருக்காங்க, 5 பீஸு. அது எவ்வளோ? இதான் கேள்வி. புரியுதுங்களா? ரைட்டு. ஆப்ஷன் ஏ 200 ரூபாய், பி 300 ரூபாய், சி 500 ரூபாய், டி 100 ரூபாய். அவ்வளோதான். 3 கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உமா கிட்ட இருக்கிற 3 பீஸோட ரேட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேணிக்கிட்ட இருக்கிற 5 பீஸும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்ததுங்க பாருங்கள், பெரிய கேள்வியாக இல்லை, சிம்பிள் தான். பட் கேட்குற விதம் ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 31வது கேள்வி. குமார் என்பவரிடம் ரூபாய் 1800 உள்ளது. அதனை விகிர் தாங்க. ஸோ இந்திக்காரன் எங்கேயோ போய் இந்திக்காரங்கிட்ட கொஷினை சுட்டுன்னு வந்துட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ விகிருக்கும் மித்ராவுக்கும் 6:9 என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொடுத்தால் இருவரில் யாருக்கு அதிகம் தொகை கிடைக்கும், எவ்வளவு? இதான் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்திக்காரங்கிட்ட தான் சுட்டுருக்காங்க. கரெக்டாக? மித்ரா கூட இங்கே ஏதோ பேர் இருக்கு. ஆனால் விகிர்னு எங்கன்னா நான் கேள்விப்படவே இல்லை. இது வரைக்கும் 1000 பேர் நான் அட்டனன்ஸ்லாம் எடுத்துருக்கேன். அங்கங்கே எடுத்ததில் விகிர்னு ஒரு பேரை நான் கேள்விப்படவே இல்லை. கரெக்டாக? ரைட்டு. சரி, ஏதோ ஒன்று எடுத்துருக்கீங்க, விடுங்க. இப்போ என்னென்னா குமார், இதில் பேர் வந்து இந்த குமார்ன்றவர் வந்து ஒரு 1800 ரூபாய்க்கு கேக் வாங்கிட்டு வராருங்க. சரி, 1800 ரூபாய்க்கு குமார் கேக் வாங்கிட்டு வந்துட்டு அவர் சாப்பிடல. அவர் என்ன பண்ணுறாருன்னா விகிருக்கும் மித்ராவுக்கும் பிரித்து கொடுக்குறாரு. எவ்வளோ? விகிருக்கு இது பாருங்க, இங்கே முதல் விகிர் இருக்காரா, அப்போ 6 பீஸ். சரி, 6 பீஸ் விகிருக்கு வெட்டி கொடுத்துட்றாரு. மித்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது 9 இருக்குது. அப்போ 9 பீஸ் வெட்டி கொடுக்குறாரு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா விகிர்கிட்ட இருக்கிற 6 பீஸ் எவ்வளோ, மித்ரா கிட்ட இருக்கிற 9 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷனில் எது வரும்னு பார்க்கலாம். ஏன்னா ஆப்ஷனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆப்ஷன் படிக்காதீங்க, படித்தா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். கண்டுபிடிச்சிருங்க. 2 பேருக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷனை போய் பார்க்கலாம். சரிங்களா? ரைட்டு. இப்போது 1800 ரூபாய்க்கு கேக்கு வாங்கி விகிருக்கு 6 பீஸும் மித்ராவுக்கு 9 பீஸும் வெட்டி தரேன் அப்படின்னா விகிர்கிட்ட இருக்கிற 6 பீஸ் எவ்வளோ, மித்ரா கிட்ட இருக்கிற 9 பீஸ் எவ்வளோ, இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது மொத்தம் எனக்கு எவ்வளோன்னா 1800 ரூபாய் கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ மொத்த பீஸ் எவ்வளோ? விகிர்கிட்ட 6 பீஸு, மித்ரா கிட்ட 9 பீஸா, 2த்தையும் கூட்டிங்க. கூட்டினா தானே மொத்த பீஸ் வரும். அப்போ 9 கூட 16 கூட்டினா 15 பீஸ் வரும். ஸோ இந்த 15 பீஸை 1800 வகுத்துட்டா எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? கரெக்ட். இப்போ இது எதில் அடிக்கலான்னு கேட்டால், இங்கே 15 இருக்குது, இங்கே 18 இருக்குது. அப்போ 3 எப்படிலாம் அடிக்கலாம்? 5 5 6 18 600. மறுபடியும் 1 5 5 50 12 5 60 120. கரெக்டாக? அந்த 0 சேர்த்துக்கிட்டு அப்போ ஒரு பீஸ் 120 ரூபாய். அப்போ ஒரு பீஸ் 120 ரூபான்னா விகிர்கிட்ட 6 பீஸ் இருக்குது, 6 கூட 120 பெருக்கிங்க. மித்ரா கிட்ட 9 பீஸ் இருக்குது, 9 கூட 120 பெருக்குங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போது 6 கூட 12 பெருக்குன்னா எவ்வளோ வரும்? 12 முதல்ல 6 கூட பெருக்கிட்டு அப்புறம் ஒரு 0 போட்டுக்கலாம். 12 6 பைத்தாறு 60, ஒரு 2 6 12 இன்னும் 72. கரெக்டாக? ரைட்டு. 72 ஒரு 0 போட்டால் 720. அதுக்கு அடுத்தது 9 12 என்ன? 10 12 எவ்வளோ வரும்? 10 12 1200. அதில் ஒரு 120 கைஸ்டா 1080 ரூபாய். அவ்வளோதாங்க. கரெக்டாக? பெருக்கு தெரியல, பெருக்குங்க தான் நம்புகிறேன். சரி, ஓகே. இப்போது என்னென்னா விகிர்கிட்ட 720 ரூபாய்க்கு கேக் இருக்குதுங்க, மித்ரா கிட்ட 1080 ரூபாய்க்கு கேக் இருக்குது. சரி, இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆப்ஷனை போய் ஒப்பிடுவோம். ஆப்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ஷன் ஏ மித்ராவை விட விகிர்க்கு ரூபாய்
360 அதிகமாக கிடைக்கிறது. அடடா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குதுங்க. இவங்க 2 பேருக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா நான் விகிர்கிட்ட 720 ரூபாய்க்கு இருக்குது கேக்கு, மித்ரா கிட்ட 1080 ரூபாய்க்கு கேக் இருக்குது. இந்த 1080ல் என்ன பண்ணுங்க, இந்த 720 கழிச்சுக்குங்க. 720 கழிச்சா 360 ரூபான்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ என்னென்னா நீங்களே பாருங்களேன், இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் கழிச்சு வச்சுக்கிட்டேன்னா, ஸோ இங்கே 360ன்றது ஓகே தான், கரெக்டு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, மித்ராவை விட விகிருக்கு தான் 360 ரூபா அதிகமாக இருக்குதுன்றாங்க. ஆனால் அது கிடையாது. ஏன்னா விகிர்கிட்ட கம்மியாக இருக்குது, மித்ரா கிட்ட அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 360 ரூபாய்க்கு அதிகமாக இருக்குது. அப்போது இது கிடையாது. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, மித்ராவை விட விகிருக்கு தான் அதிகன்றாங்க. அது தவறு. கரெக்டாக புரியுதுங்களா? அடுத்தது 340ன்றாங்க. ஆனால் நமக்கு 360 வந்ததால் நான் ஆப்ஷன் பி நான் படிக்கவே இல்லை, ஆப்ஷன் சியை படிக்கிறேன். விகிரை விட மித்ராவுக்கு 360 ரூபாய் அதிகமாக கிடைக்குது. கரெக்டு. ஏன்னா இங்கே பாருங்கள், விகிரை விட மித்ராவுக்கு தான் அதிகமாக கிடச்சிருக்கு. எவ்வளோ? 360 ரூபா. அப்போ 100% இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் பி தான், சாரி சி தான் சரியான விடை. டி வந்து 340ன்றாங்க. அப்போ கிடையாது. சரிங்களா? 360 தான் வருது. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? சூப்பருங்க. ஸோ எப்படிலாம் கேட்குறாங்க பாருங்கள், பார்த்துங்க. அதுக்கு அடுத்த கேள்வி நான் இப்போ என்ன பண்ணுறேன், நடுவில் 32வது கேள்வி 6th நியூ புக்கில் ஒரு சம் இருக்குது. அதுக்கு ரிலேட்டடாக நம்ம டிஎன்பிசி 2025 இந்த வருஷம் கேட்டிருக்காங்க, 2ஆம் மாதம். மேபி அந்த கேள்வி கூட அப்படியே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பார்த்துட்டு பார்ப்போம். ஒரு வினாடி வினா போட்டியில் ரமேஷ் மற்றும் சுரேஷ் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை விகிதம் 8:9. அப்போட்டியில் அவர்கள் மொத்தம் 85 புள்ளிகள் பெற்றனர் எனில் சுரேஷ் பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இந்த எக்ஸாமில் இது பாருங்களேன், இங்கே இது வந்து 6th புக்கில் வந்து புக் பேக்கில் 9வது கொஸ்டினாக ஒரு வினாடி வினா போட்டியில் வேறு இங்கே பாருங்கள், வேறு பேரில் இருக்குது. நம்ம இதை போட்டுருவோம். இதை போட்டு அது ஹோம்மார்க்காக கொடுக்கலாம். நான் ஹோம்மார்க்கு படிக்கிறேன். சரிங்களா? முதல்ல இங்கே பாருங்கள், நான் இந்த கொஷின் நடத்தினேன். இங்கே பாக்ஸில் இருக்கிறது ஹோம்மார்க்காக கொடுக்குறேன். சரிங்களா? இதே கேள்வி தான். ஒரு க்யூஸ் ப்ரோக்ராம் நடக்குதுங்க. அதில் ரமேஷும் சுரேஷும் கலந்துக்கிட்டு ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட் வாங்குறாரு, சுரேஷ் வந்து 9 பாயிண்ட் வாங்குறாரு. மொத்தமாக அந்த கியூஸ் ப்ரோக்ராமில் 85 பாயிண்ட்டு தான். அப்படின்னா சுரேஷ் வாங்கின பாயிண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரைட்டு. அது ரேஷியோவில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கேக்காக மாற்றுவோம். 85 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குகிறேன். அதை நான் என்ன பண்ணுறேன், ரமேஷும் சுரேஷுக்கும் வெட்டி கொடுக்க போகிறேன். எவ்வளோ? ரமேஷுக்கு 8 பீஸ் வெட்டி தரேன், சுரேஷுக்கு 9 பீஸ் வெட்டி தரேன். அப்படின்னா ரமேஷ்கிட்ட இருக்கிற 8 பீஸ் எவ்வளோ, சுரேஷ்கிட்ட இருக்கிற 9 பீஸ் எவ்வளோ? இதான் கேள்வி. புரியுதா? இது வந்து பீஸோட எண்ணிக்கை, அவங்க கேட்டது மார்க்கோட எண்ணிக்கை. புரியுதா? ரைட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ ரமேஷ் 8 பாயிண்ட் 8 புள்ளி, அதாவது 8 பீஸ் வச்சுருக்காரு, சுரேஷ் வந்து 9 பீஸ் வச்சுருக்காரு. இதில் ரமேஷ் கிட்ட இருக்கிற 8 பீஸோட வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், சுரேஷ் கிட்ட இருக்கிற 9 பீஸோட வேலை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி நான் கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் 85 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்ல, அதில் மொத்த பீஸை வகுத்தணும். மொத்த பீஸ்னால் 8யும் 9யும் கூட்டிங்க. 8யும் 9யும் கூட்டினா 8 கூட 9 கூட்டினா என்ன வரப்போகுது, 17 அப்படின்னு வரும். 17 இங்கே வகுத்துருங்க. சரிங்களா? ரைட்டு. இங்கே பயப்படாதீங்க, 17 வந்து 85ஆல் வகுத்தா என்ன வரும் எனக்கு தெரியாத 17வது வாய்ப்பாடு அப்படின்னு பயப்படாதீங்க. எப்போவுமே இந்த இடத்துல 5ன்னு வந்துடுச்சுனாவே கீழே 17வது வாய்ப்பாடுனா அது 5ஆல் மட்டும்தான் வகுப்படும். அதை ஞாபகம் வச்சுங்க. இதில் மட்டும் இல்லை, எந்த நம்பராக இருந்தாலும் 5க்கு மட்டும் பிரத்யோகம். சரிங்களா? ஸோ 17 5 85. ஓகேவா? ஸோ அப்போ 5 ஒரு பீஸோட விலை 5 ரூபா. ஒரு பீஸ் 5 ரூபான்னா ரமேஷ் கிட்ட 8 பீஸ் இருக்குது, 8 5 40. சுரேஷ் கிட்ட 9 பீஸ் இருக்குது, 9 5 45. இப்போ கேள்வி என்ன, யார்? சுரேஷ் எங்கே இருக்காரு? இதோ இருக்காரு. சுரேஷ் எவ்வளோ? 45. அவ்வளோதான் ஆன்சர். இது பாருங்க, ஆப்ஷன் சி தான் சரியான விட. இங்கே 40 இருக்குதா? இருக்குது ஆப்ஷன் பியில். அது யாருன்னு கேட்டால் ரமேஷ். இது ஓகேவா?
புரியுதுங்களா சொல்கிறது? ஈஸி. இந்த ஃபார்மேட்டில் போட்டால் எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்ஷனே கொடுக்கல, புக்கில் இருக்கிற சம்ம கொடுக்குறேன், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இதுக்கு என்ன கொஷின் இருக்குன்னா 32 ஏன்னு வச்சுக்கலாம் கொஷின். சரிங்களா? 32 ஏ. ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலும் கவிதாவும் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தம் 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. போடுறீங்களா? ஸோ இப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், அதாவது 84 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வரேன், அதை கார்முகிலுக்கு வந்து 10 பீஸ் வெட்டி தரேன், கவிதாவுக்கு 11 பீஸ் வெட்டி தரேன். அப்படின்னா இவங்க கவிதா கிட்ட 11 பீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? போடுறீங்களா? நான் ஆப்ஷனே கொடுக்கல, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. 32 ஏன்னு போடுங்க, நான் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுறேன். சரிங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பாருங்களேன், 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 24 மீட்டர் நீளமுள்ள ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்பட்டால் ஒவ்வொன்றின் நீளம். இது 2019 குரூப் 7, 2019 குரூப் 1 டிஓ எக்ஸாம். நம்ம ஸ்கூலில் டிஓ சிஓலாம் வருவாங்கல்ல, அதில் டிஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா இங்கே பாருங்கள், நம்ம எத்தனைனா இருக்கட்டும், ரேஷியோ வந்து 3 இருக்குது இதில். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம 2 ரேஷியோ தான் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது இதே மாதிரி தான். 24 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குகிறேன், அதை வாங்கி ஏபிசி, நான் இதில் ஏபிசின்னு கொடுக்கல, நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஏவுக்கு 3 பீஸு, பிக்கு 2 பீஸு, சிக்கு 7 பீஸு வெட்டி தரேன். எவ்வளோ? 24 ரூபாய்க்கு வாங்கி இத்தனை பேருக்கு வெட்டி கொடுத்தா எப்படி? சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 24 ரூபாய்க்கு நான் ஒரு கேக் வாங்குகிறேன், அதை ஏவுக்கு 3 பீஸு, பிக்கு 2 பீஸு, சிக்கு 7 பீஸு வெட்டி தரேன் அப்படின்னா ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 2 பீஸ் எவ்வளோ, சி கிட்ட இருக்கிற 7 பீஸ் எவ்வளோ, இவ்வளோ தான். 3த்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஒரு பீஸ் ரேட் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போது மொத்தம் 24 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோமா, மொத்த பீஸ் எவ்வளோ பாருங்கள். ஏ கிட்ட 3, பி கிட்ட 2, சி கிட்ட 7. அப்போது 7யும் 3யும் கூட்டினா 10, 10ஓட 2 கூட்டினா 12. அப்போ மொத்தம் 12 பீஸு. அப்போது மொத்தம் 12 பீஸை மொத்த ரேட்டில் வகுத்துருங்க. வகுத்தா ஓர் 12 12 ஈர் 12 24 ரூபான்னு வரும். அப்போ ஒரு பீஸ் 2 ரூபான்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குது, பி கிட்ட 2 பீஸ் இருக்குது, சி கிட்ட 7 பீஸ் இருக்குது. பெருக்குங்க ஆன்சர். 1 3 3 2 3 6 2 2 4 1 7 7 14. ஸோ இப்போ 6 4 14 தான் ஆன்சர். 6 4 14 அவ்வளோதான். பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி இங்கே பாருங்கள், இதில் தான் முக்கியம். இந்த இடத்துல முக்கியமாக இந்த இடத்த நோட் பண்ணு, நான் சொல்கிறேன். ஒரு கொஷின் ஹோமாக இருக்க தரேன். 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரி 60 எனில் அவ்வெண்களின் மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல எப்போவுமே இங்கே பாருங்களேன், இதுக்கு முன்னாடிலாம் இதில் கூட பாருங்களேன், 24 மீட்டர் இருக்குது, அதை வந்து 3:2:7 என்ற ரேஷியோவில் நான் பிரிக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொன்றோட நீளம் எவ்வளோன்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் இந்த கொஸ்டினில் கூட பாருங்களேன், மொத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 85, அதில் அவங்க வாங்கின பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்க. நம்ம புக்கில் கூட மொத்தம் 84 புள்ளிகள் அப்படி தான் கொடுத்தாங்க. ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல அந்த மொத்த ரூபாவுக்கு பக்கத்தில் சராசரின்னு ஒன்று சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சராசரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மொத்த அமௌண்ட், இப்போ 60ன்றது நம்ம மொத்தமாக எடுத்துப்போம்ல. இப்போ இதை இப்படி சொல்லலாம்ல, இப்போ 60 ரூபாய்க்கு நான் ஒரு கேக் வாங்குகிறேன், அதை ஏவுக்கு 3 பீஸு, பிக்கு 5 பீஸு, சிக்கு 7 பீஸ் வெட்டி தரேன். அப்போது ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ, சி கிட்ட இருக்கிற 7 பீஸ் எவ்வளோ நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல மொத்த அமௌண்ட்டுக்கு பக்கத்தில் சராசரின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஓகேவா, சராசரின்னு சொல்லிட்டாங்கன்னா இதில் எத்தனை ரேஷியோ இருக்குது? நம்பரு 3 3 5 7ன்னு 3 இருக்குல்ல. அப்போ எத்தனை ரேஷியோ இருக்கோ அதை இங்கே மேலே பிரிக்கணுங்க. எதை? 60 கூட. ஓகேவா? இப்போ இங்கே 2 ரேஷியோ கொடுத்தாங்கன்னா 2ஆல் பிரிக்கணும், 4 ரேஷியோ கொடுத்தா 4ஆல் பிரிக்கணும். புரியுதுங்களா? இன்றைக்கி ரேஷியோட எண்ணிக்கை சொல்கிறேங்க. 3:5:7ன்னா 3 இது இருக்குது ரேஷியோக்கள், அந்த 3 பெருக்கணுன்ற. புரியுதா? சராசரின்னு சொல்லிட்டாங்கன்னா ரேஷியோவில் எத்தனை நம்பர் இருக்குது? 3 இருந்தால் 3ஆல் பெருக்கிங்க, 60 கூட. ஓகேவா? இங்கே கொடுக்குற மதிப்பு சராசரிக்கு பக்கத்தில் என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அமௌண்ட்டாக கூட எத்தனை ரேஷியோ இருக்கோ அதை நம்பரை பெருக்கணும். 2 ரேஷியோ இருந்தால் 2ஆல் பெருக்கணும், 4 ரேஷியோ இருந்தால் 4ஆல் பெருக்கணும்.
சரிங்களா? புரியுதுங்களா? புரியுதா? ரைட்டு. அப்போது மொத்த அமௌண்ட் 60. அதான் கூட முதல்ல என்ன பண்ணால் எத்தனை ரேஷியோ இருக்கோ 3 பெருக்கிடுங்க. 3 ரேஷியோ இருந்தால் 3ஆல் பெருக்கிடுங்க. எதுக்கு? சராசரின்னு சொன்னால். கிளியராக புரியுதா? ரைட்டு. சரிங்களா? இப்போ நம்ம படிக்கும் போது என்ன பண்ணோம், மொத்தம் 60 × 3 ரூபாவுக்கு ஒரு கேக் வாங்குகிறேன். வாங்கி அதை ஏவுக்கு 3 பீஸு, பிக்கு 5 பீஸு, சிக்கு 7 பீஸுன்னு வெட்டி தரேன். அப்படி வெட்டி கொடுத்தா இதை நம்ம ஏபிசின்னு வச்சுக்கலாம். அப்போ ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ, சி கிட்ட இருக்கிற 7 பீஸ் எவ்வளோ. அப்போ மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 60 × 3. நீங்கள் படிக்கும் போது அப்படி படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ 3 இருக்குது இல்லை, 3 பேர் இருந்தால் 3ஆல் பெருக்கணும். சராசரின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மொத்த அமௌண்ட்டில் 2 பேர் கொடுத்தா 2ஆல் பெருக்கணும், 4 பேர் கொடுத்தா 4ஆல் பெருக்கணும். ஓகேவா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மொத்த அமௌண்ட்டு 60 × 3 நம்ம பெருகு தேவையில்லை. ஏன்னா பெருகுனா மறுபடியும் அடிக்க தான் போகிறோம். அதனால் 60 × 3 வச்சுங்க. ஏன்னா 6 3 18 180ன்னு பெருகினா உங்களுக்கு வேகமாக பெருகு தெரிஞ்சால் 180ன்னு ஆகிடுங்க. தெரியாது சார்னா 60 × 3 வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ மொத்தம் 60 × 3 ரூபாய்க்கு நான் கேக்கு வாங்கிட்டு வரேன். அதை மொத்தம் ஏவுக்கு 3 பீஸு, பிக்கு 5 பீஸு, சிக்கு 7 பீஸுன்னா மொத்த பீஸ் எத்தனைன்னு பார்த்துக்குங்க. மொத்த பீஸ் எவ்வளோ? 7 ஒரு 3 ஒரு 5 22 பீஸ். இல்லை 22, சாரி தப்பாக போட்டோம் பார்த்தீங்களா? 7 3 10, 10ஓட ஒரு 5 போட்டோன்னா 15 பீஸ். மொத்தம் 15 பீஸுங்க. அப்போ மொத்தம் 15 பீஸை 60 × 3க்கு கீழே வகுத்துறேன். அப்படி வகுத்தா ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? நான் பொறுமையாக தான் சொல்கிறேன். அப்போ 1 3 3 I 3 5, 1 5 5 12 5 60. அப்போ ஒரு பீஸோட ரேட் 60. ஒரு பீஸோட ரேட் 12 ரூபா. ஒரு பீஸோட ரேட் 12 ரூபான்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குது, பி கிட்ட 5 பீஸ் இருக்குது, சி கிட்ட 7 பீஸ் இருக்குது. நான் மொத்தத்தையுமே கண்டுபிடிச்சிடலாமா? 3 12 எவ்வளோ? 3 12 12 24, 24 ஒரு 12 36. அதுக்கப்புறம் 5 12 60 ரூபா. அப்புறம் 7 12 7 12 வந்து பார்த்திங்கன்னா 84 ரூபா. அவ்வளோதாங்க. நான் 3த்துமே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் கேள்வி என்ன? மிகச்சிறியது எவ்வளோ? 36 ரூபா. ஏன்னா இதில் எது 36 60 84? எது சின்ன நம்பர்? 36 தான். அப்போ 36 ஆப்ஷன் ஏ தான் சரியானது. புரியுதா? இந்த கணக்கு நான் ரொம்ப நேரம் எடுத்ததுக்கு காரணம் மேபி இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஈஸியாக போகணுன்றதுக்காக தான் சொன்னேன். புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் இந்த கொஷின் நீங்கள் ஹோம்மார்க்காக போடுங்க. 3 எண்களின் விகிதம் 4:5:6. அதனுடன் சராசரி 25. புரியுதா? இப்போ இங்கே என்னது? 3 எண் இருக்குது, போடுங்க. சராசரி 25 எண்ணில் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2016 + 2023 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது லேட்டஸ்ட்டாக கேட்டதால் நம்ம டெட் எக்ஸாம்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படி வளைச்சி கேட்குறவங்க இந்த மாதிரி சராசரி கொடுத்துட்டாங்கன்னா எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? போகிறீங்களா? மிகப்பெரிய எண் கேட்குறாங்க. நீங்கள் 3மே கண்டுபிடிச்சிருங்க. 3 கண்டுபிடிச்சிட்டு எது பெரிய நம்பரோ அதை அடிச்சிருங்க. ஆக்சுவலி இது பெரிய நம்பர்னாவே நீங்கள் 6 கண்டுபிடிச்ச 6க்குரியது கண்டுபிடிச்சா போதும். 6 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாவே ஆன்சர் தான். அது எக்ஸாமில் போடுங்க. இங்கே வந்து இந்த மாதிரி போடுங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து 35, பி வந்து 40, சி வந்து 45, டி வந்து 30. மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்தது 36வது கேள்வி. இது 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. ராஜாவிடம் ரூபாய் 58,500 உள்ளது. அதனை விஜய், விமல், வினோத் மற்றும் விக்கிக்கு இடையே 3:6:5:4 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இவர்களில் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கணக்கு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஏன் தெரியுங்களா? அதாவது இந்த இடத்துல ஆப்ஷன் பாருங்கள், விஜய், விமல், வினோத், விக்கின்னு கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கல. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்காத போது எனக்கு 58,500 ரூபாய் இருந்தால் என்ன, 1,00,000 ரூபாய் இருந்தால் என்ன, 68,000 ரூபாய் இருந்தால் என்ன, எந்த அமௌண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை கன்சிடரே பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்களே பாருங்கள், 58,500 ரூபாய்க்கு ஒரு கேக்கு வாங்கிட்டு வரேன். அதை விஜய்க்கு 3 பீஸு, விமலுக்கு 6 பீஸு, வினோத்துக்கு 5 பீஸு, விக்கிக்கு 4 பீஸு வெட்டி தரேன். இதில் யாருக்கு அதிகமாக கிடைக்குன்னு கேட்டால், யார்கிட்ட அதிக பீஸ் இருக்கோ அவருக்கு தான் அதிகமாக கிடைக்கும். ஆமாவா இல்லையா? யார்கிட்ட அதிகமாக பீஸ் இருக்குது? இப்போ விஜய்க்கு 3, விமலுக்கு 6. இருக்கிறதே 6 தான் பெருசு. அப்போ விமலுக்கு தான் அதிக பீஸ் கிடைக்கும். 6 பீஸ்.
அப்போ அவர்கிட்ட தான் அதிக அமௌண்ட் இருக்கும். ஆமாம் தானே? இங்கே கேள்வி யாருக்கு அதிகமாக கிடைக்குன்னு கேட்டால் விமலுக்கு தான். அப்போது ஆப்ஷன் பி தான் சரியானது. எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணதால் இதில் 58,500 கொடுத்தா என்ன, எதை கொடுத்தா என்ன? ஏன்னா உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இந்த கொஷின்லேயே வந்து அமௌண்ட்டை கேட்டாங்கன்னு வச்சுங்க, யாருக்கு அதிகமான அமௌண்ட்டு கிடைக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம், 58,500 நம்ம மொத்த பீஸ் எவ்வளோ அதை வகுத்து ஒரு பீஸாக மாற்றி அதை 6 பீஸ் யார் வச்சுருக்காங்களோ அதோட பெருகும். கரெக்டா? புரியுதா? ஆனால் அம்மா ஒர்க் இதில் செய்யவே வேணாம், இங்கே பேரை கொடுத்துட்டாங்கன்னா இதில் யாருக்கு கிட்ட அதிக பங்கு இருக்குது, 6 பீஸ் வந்து விமல் கிட்ட தான் இருக்குது. அப்போ விமலுக்கு தான் அதிக அமௌண்ட் கிடைக்கும். மேபி இதை சின்னதாக கேட்டாங்கன்னா விஜய் கிட்ட தான் 3 பீஸ் இருக்குது. அப்போ விஜய்க்கு தான் என்ன கிடைக்கும், குறைவான அமௌண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? புரியுதா? இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி, ஒர்க் அவுட்டே பண்ண வேணாம். ஓகேங்களா? ரைட். இது பாருங்களேன், அடுத்த கேள்வி இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, ரொம்ப ஈஸி தான், ஆப்ஷனில் கொடுக்கல. இவங்க வந்து இங்கிலீஷில் இருக்கிறது நானும் வந்து பார்த்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இந்த இடத்துல 126 கிடையாது, வேறு ஏதோ நம்பர் இருக்குது. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வேறு ஏதோ இவங்களாம் வந்து 126 போட்டுவிட்டு ஆப்ஷனை மாற்றவே காணும். அங்கே அதான் இடிக்குது. சரிங்களா? ரைட்டு. 37வது கேள்வி, 126 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டுத்துண்டு 3:4 என்ற விகிதத்தில் 2ஆக பிரித்தால் கிடைக்கும் பெரிய கோட்டுத்துண்டின் நீளத்தில் 15 மடங்கு எவ்வளவு? இந்த இடத்துல 15 மடங்கு பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். அந்த 15 மடங்கு மறந்துடுங்க, மிக பெரியது எதுன்னு கண்டுபிடிச்சிரும். ஓகேவா? 126 ரூபாய்க்கு நான் ஒரு கேக் வாங்கிட்டு வரேன். அதை ஏவுக்கு 3 பீஸ் வெட்டி தரேன், பிக்கு வந்து 4 பீஸ் வெட்டி தரேன். இதான் அவங்க சொல்கிறாங்க. இதில் மிக பெரியது கண்டுபிடிக்கணும், நம்ம ரெண்டுமே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போது 121 ரூபாய்க்கு கேக் வாங்கிட்டு வந்து ஏவுக்கு 3 பீஸு, பிக்கு வந்து 4 பீஸ் வெட்டி தரேன். அப்படின்னா ஏக்கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 4 பீஸ் எவ்வளோ, அது முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல வந்து 126 ரூபா மொத்த அமௌண்ட்டு, அதில் ஏவுக்கு 3 பீஸு, பிக்கு 4 பீஸுனால் மொத்தம் 7 பீஸு. கரெக்டாக? 4 3 கூட்டினா 7 பீஸு. எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மொத்த அமௌண்ட்டில் மொத்த பீஸை வகுத்துடணும். கரெக்டாக? கரெக்டு. வகுத்த என்ன வரும், ஓர் 7 7, இதில் ஓர் 7 7 தான் வரும். 12ல் 7 போச்சுன்னா மீதி 5 இருக்கும், பக்கத்தில் போடுங்க, 56ன்னு வரும். 7 7 49, 8 7 56. கரெக்டாக? கரெக்டுப்பா. ஸோ கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போது எனக்கு என்னென்னா ஒரு பீஸோட விலை 18 ரூபா. ஒரு பீஸ் 18 ரூபான்னா ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குது, பி கிட்ட 4 பீஸ் இருக்குது. அப்போது ஏ கிட்ட 18 ரூபா இருக்கா, அது ஏ கிட்ட 3 பீஸ் இருக்கா, ஒரு பீஸ் எவ்வளோ, 18 ரூபா. அப்போ 18 2 முறை போட்டால் 36, 3 முறை போட்டால் 54. ஸோ 54 ரூபா. ஓகேவா? நான் மனசுலேயே கூட்டிக்கிட்டேன், 18 3 18. சரிங்களா? இப்போது 4 18 நான் வரும், 4 18, இது இந்த 54ஓட ஒரு 18 கூட்டினாவே போதும், 72 ரூபா. ஓகேவா? ரைட்டு. இப்போது என்னென்னா ஏ கிட்ட இருக்கிற 3 பீஸ் 54 ரூபா, பி கிட்ட இருக்கிற 4 பீஸ் 72 ரூபா. சரியா? கரெக்டு. இது வரைக்கும் கரெக்ட். இப்போ யாருது பெருசு, 72 ரூபா. கரெக்டாக? 72 ரூபா வச்சுருக்கிற பி கிட்ட தான் அதிகம் இருக்குது. ஓகேவா? ரைட்டு. இப்போ என்னென்னா பெரிய அமௌண்ட்டு 72 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன், இத்தோடு நிறுத்திக்கிட்டா இங்கே ஆப்ஷனில் 72 இருக்கும், அடிச்சிடலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பாருங்கள், மிகப்பெரிய கோட்டுத்துண்டின் நீளம் இருக்குல்ல, அதில் 15 மடங்கு எவ்வளோ, மடங்குன்னு சொல்லிட்டாவே பெருகணும். அப்போ 15 மடங்குன்னா 15 பெருகணும். பெரிய நம்பர் எவ்வளோ, 72. 72 கூட 15 நீங்கள் பெருகிட்டா ஆன்சர். ஓகேவா? ஓகே. எனக்கு 15 கூட 72 பெருக தெரிஞ்சால் ஓகே. பெருக தெரியலனா 72க்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க, 720ன்னு வரும். 720 பாதியாக மாற்றுங்க, 360ன்னு வரும். கூட்டுங்க, இதான் 15ஆல் பெருக்கிறதுக்கான ஷார்ட்கட். ஸோ எந்த எண்ணை 15ஆல் பெருக்கணுமோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டு அதை பாதியாக்கி கூட்டிக்கணும். அவ்வளோதான். 0 6னா 7 8, அதுக்கப்புறம் 7யும் 3யும் கூட்டினா 10, 1080 ரூபா அப்படின்னு வருது. சரிங்களா? நீங்கள் பெருகி பாருங்கள், 1080 தான் கரெக்டு. ஆனால் 1080ன்றது ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. 630, 1260, 1250, 1240. ஸோ இல்லவே இல்லை. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தா 1080 தான் வரும். அதான் சரியான விட. மேபி நீங்கள் ஒன்றா போட்டு பாருங்கள், வேறு ஏதாவது வருதான்னு. இதான் ஆன்சர். சரிங்களா? கொஷின் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்ததுங்க 38வது கேள்வி. இது வந்து 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. இரு எண்கள் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளது.
அவற்றின் வேறுபாடு 18. அவ்வெண்கள் முக்கியங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டல இந்த இடத்துல ஜென்ரலாக இரு எண்களோட விகிதம் 5:3 என்ற விகிதத்தில் உள்ளது. அதோட மதிப்பு 18. அப்படி ஜென்ரலாக 18ன்னு சொன்னாங்கன்னா நம்ம மொத்தமாக 18 ரூபாய்க்கு வாங்குகிறோம் கேட்க. அது 5:3 ரேஷியோவில் பிரிச்சுக்கிறோம். அப்போது 5 பங்கு எவ்வளோ 3 பங்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஜென்ரலாக அப்படி தானே போட்டோம். இந்த இடத்துல வேறுபாடுன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கான மீனிங் என்ன தெரியுங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போது நான் இதே தான் போட போகிறேன், நல்லா கவனிங்க. 18 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குகிறேன். அதை ஏவுக்கு 5 பீஸும் பிக்கு 3 பீஸும் வெட்டி கொடுத்துட்றேன். அப்போ ஏ கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ, பி கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோ, இதான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ நம்ம என்னென்னா நல்லா கவனிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கும் இதுக்கும் வித்தியாசம் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுங்க. இப்போது 18 ரூபாய்க்கு ஒரு கேக்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஏக்கு 3 பீஸு, பிக்கு 5 சாரி தப்பாக இப்போ சொல்லிட்டேன். ஏவுக்கு 5 பீஸும் பிக்கு 3 பீஸும் வெட்டி தரேன். அப்போது மொத்த பீஸோட எண்ணிக்கை இங்கே கீழே வகுப்புமா? கரெக்டு. மொத்த பீஸ் எப்படி நம்ம போடுவோம், இந்த 5யும் 3யும் கூட்டினா 8 வரும். இந்த 8 நீங்கள் ஜென்ரலாக வகுப்பீங்க, நார்மல் கணக்கு. கரெக்டா? கரெக்ட். ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 18க்கு பக்கத்தில் வேறுபாடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, வேறுபாடுன்னு கொடுத்தாங்கன்னா மொத்த பீஸ் எங்கே இருக்குது, 5 3 இதை கழிச்சுக்கணும், கூட்டக்கூடாது. இதுக்கு முன்னாடி நம்ம 5 3 கூட்டி 8ன்ட்டு என்ன பண்ணுவோம், 8 எடுத்து போயிட்டு அந்த மொத்த அமௌண்ட்டில் வகுப்போமா? இந்த இடத்துல வேறுபாடுன்னு சொல்லிட்டாங்கன்னா 5யும் 3யும் கூட்டக்கூடாது, கழிக்கணும்னு அர்த்தம். வேறுபாடுன்னு சொன்னாங்கன்னா கழிக்கணும். அப்போ 5ல் 3 போச்சுன்னா 2ன்னு வரும். அந்த 2 தான் நீங்கள் போடணும். இப்போ புரியுதா? நல்லா புரியுதா? குறிப்பு எழுதி வச்சுங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு அமௌண்ட்டுக்கு பக்கத்தில் வேறுபாடுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த பீஸ் இருக்குல்ல 5 3 அதை வந்து கூட்டக்கூடாது, கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி கழிச்சா 2ன்னு வரும். 2 எடுத்துகிட்டு போயிட்டு 18ல் வகுத்துருங்க. அப்போ 2ல் பாதி 1, 18ல் பாதி 9. அப்போ ஒரு பீஸ் 9 ரூபா. வேறு எதுவுமே செஞ்சு கிடையாது. ஒரு பீஸ் 9 ரூபான்னா ஏகிட்ட 5 பீஸ் இருக்கா, 5 9 பேருக்குங்க. 3 கூட பி கிட்ட 3 பீஸ் இருக்கா, 3 கூட 9 பேருக்குங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ 5 9 எவ்வளோ வரும்? 9 5 45, 3 5 27. அவ்வளோதாங்க. இப்போ கேள்வி என்னென்னா முடிச்சிட்டேன். இது பாருங்கள், 45 27 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ புரியுதா? வேறுபாடுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மொத்த பீஸ் இருக்குது இல்லை 5 3ன்னு அதை கழிச்சுக்கணும். 5ல் 3 கழிச்சு 2 வரும், அதை தான் 18ல் வகுக்கணும். சரியா? புரியுதா? தெளிவாக புரியுதா? புரியுதா இல்லையான்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஸோ நானும் எல்லாம் சொல்லிட்டு தான் வரேன். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? அடுத்தது இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சம்மம் கேட்பாங்க. ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவிகளோட விகிதம் 4:5. மாணவர்களோட எண்ணிக்கை 20 எனில் மாணவிகளின் எண்ணிக்கை 2018 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், பாய்ஸு கேர்ள்ஸுன்னு இருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மாணவர்கள் மாணவிகள். மாணவர்கள்னால் ஆண்கள் 4 பீஸ் வச்சுருக்காங்க. மாணவிகள்ன்றாங்க பெண்கள், கேர்ள்ஸு 5 பீஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா நம்ம ஒரு கேக்கு வாங்குகிறோம். அந்த கேக்கு வாங்கின ரேட் எனக்கு தெரியாது. எவ்வளோக்கு கேக்கு வாங்கணும்னு அவங்க கொஷனில் கொடுக்கல. அதை நான் ஆண்கள் கிட்ட 4 பீஸ் வெட்டி தரேன், பெண்கள் கிட்ட 5 பீஸ் வெட்டி தரேன். இங்கே ஆண்கள்கிட்ட 4 பீஸ் இருக்குல்ல, அது அங்கே பாருங்கள், மாணவர்கள் கிட்ட இருக்கிற எண்ணிக்கை, அதாவது மாணவர்கள் கிட்ட 4 பீஸ் இருக்குல்ல, அதோட விலை 20 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ மாணவிகள் பெண்கள் கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ, இதான் கேள்வி. புரியுதா? இதுக்கு முன்னாடிலாம் கேக்கோட ரேட்டை கொடுத்துருவாங்க, மொத்த ரேட்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஆனால் இந்த கணக்கில் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்கள் கிட்ட 4 பீஸ் கேக் வெட்டி தரேன், பெண்கள் கிட்ட 5 பீஸ் கேக்கு வந்து வெட்டி தரேன்னு சொல்லிட்டாங்க. இதில் ஆண்கள் கிட்ட இருக்கிற 4 பீஸ் தான் 20 ரூபா. அப்போது ஆண்கள் கிட்ட இருக்கிற 4 பீஸ் 20 ரூபான்னா பெண்கள் கிட்ட இருக்கிற 5 பீஸ் எவ்வளோ, இதான் கேள்வி. புரியுதுங்களா? சொல்கிறது புரியுதா? சூப்பர். இப்போ எப்படி சார் போடலான்னா, ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா 20 ரூபான்றத எதை குறிக்குது, ஆண்கள் கிட்ட இருக்கிற 4 பீஸ். அப்போ எனக்கு 4 பீஸ் 20 ரூபான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 4 பீஸ் 20 ரூபான்னா ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கிட்டா பெண்கள் கிட்ட இருக்கிற 5 பீஸ் எளிமையாக போட்டுடலாம். அப்போ 4 பீஸ் 20 ரூபாவா, 20 கீழே 4 வகுத்துருங்க. 4 வகுத்துட்டா ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு நாள் 4 நன்னாங்க 16 5 20. சரிங்களா? அப்போ ஒரு பீஸ் 5 ரூபா. புரியுதா? 4 பீஸ் ஆண்கள் வச்சுருக்காங்க, அது 20 ரூபான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக அந்த 20ல் 4 வகுத்துட்டா ஒரு பீஸ் கண்டுபிடிச்சிடலாம். வகுத்தா 5ன்னு கிடைக்கும். அந்த 5 ஒரு பீஸோட விலை 5 ரூபா.
அப்போ பெண்கள்கிட்ட 5 பீஸ் இருக்கா, 5 25 ரூபா. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. 25 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. புரியுதா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பர்டிகுலராக ஒரு நபர்கிட்ட இருக்கிற பீஸோட எண்ணிக்கையை கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ கூட ஆண்கள்கிட்ட 4 பீஸ் இருக்குது, அது 20 ரூபான்னு சொல்லிட்டாங்கன்னா, டைரெக்டாக அந்த 20 4ஆல் வகுத்துருங்க. 20ல் 4 வகுத்தா உங்களுக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு நபர்கிட்ட 5 பீஸ் இருக்குன்னா, இப்போ 4 என்ன பண்ணுறேன், 20 4ஆல் வகுத்தா எனக்கு 5ன்னு கிடைக்குது. அந்த 5 கூட பெருக்குன்னா 5 25. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? சப்போஸ் புரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் பாருங்கள், தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒரு குடும்பத்தின் செலவு மற்ற சேமிப்பு விகிதம் 5:3. செலவு 3500 எனில் சேமிப்பு எவ்வளோ? இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், இந்த பாருங்களேன், செலவு சேமிப்புன்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து ஒரு கேக் வாங்குகிறேன். அதை சேமிப்புன்ற பையன்கிட்ட 5 பீஸ் கொடுக்குற வெட்டி, செலவு இல்லை மாற்றி பேசிட்டேன்னா, ஆமாம், செலவுன்ற பையன்கிட்ட 5 பீஸ் வெட்டி தரேன், சேமிப்புன்ற பையன்கிட்ட 3 பீஸ் வெட்டி தரேன். கரெக்டாக? முதல் செலவு இருக்குது, அப்போ முதல் நம்பர் 5, அப்போது செலவுக்கிட்ட 5 பீஸ் வெட்டி தரேன். ரெண்டாவது சேமிப்பு இருக்குது, அப்போ ரெண்டாவது 3 இருக்குது, அப்போது சேமிப்புக்கிட்ட 3 பீஸ் கேக்கு வெட்டி தரேன். ஓகேவா? இது எவ்வளோக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கொஷினில் சொல்லலை. அதுக்கு பதிலாக செலவு இருக்கான்ல, அவங்ககிட்ட வந்து 5 பீஸ் இருக்குல்ல, அந்த 5 பீஸ் 3500 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரியுதா பாருங்க, கொஷின் புரியுதா? சேமிப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருக்குது, அதோட விலை 3500 ரூபான்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போது சேமிப்பு கிட்ட 3 பீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? புரியுது. இப்போ நமக்கு தெளிவாகுது. 5 பீஸ் 3500 ரூபாய். அப்போ 5 பீஸ் 3500 ரூபான்னா அந்த 3500 5ஆல் வகுத்துட்டா ஒரு பீஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்போ 1 5 5 7 5 35, அப்போ 700 ரூபாய். அப்போ ஒரு பீஸ் 700 ரூபான்னா சேமிப்பு கிட்ட நம்மக்கிட்ட எத்தனை பீஸ் இருக்கு? 3 பீஸ் இருக்கு. அப்போ 7 3 21, அந்த 2 0 போட்டால் 2100 ரூபாய். அவ்வளோதாங்க. ஸோ புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? அப்போது 2100 ஆப்ஷன் பி தான் சரியான விடை, சேமிப்பு. புரியுதுங்களா? தெளிவாகுதா? ஸோ இந்த மாதிரியும் கொடுப்பாங்க. பர்டிகுலராக ஒரு நபர்கிட்ட இப்போது சேமிப்புன்னு பார்த்தா 5 பீஸ் இருக்கா, அதோட விலை 3500 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போது செலவு எவ்வளோ? இல்லை செலவுக்கிட்ட 5 பீஸ் இருக்கா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுக்காக, இந்த கொஸ்டினை வச்சு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் செலவுக்கிட்ட வந்து 5 பீஸ் இருக்கு, 5 பீஸ் வந்து 3500 ரூபாய். அப்போ சேமிப்பு கிட்ட 3 பீஸ் இருக்குது, அது எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக 3500 5ஆல் வகுத்துட்டா ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு பீஸ் 700 ரூபாவா, அதை 3ஆல் பெருக்குன்னா 2100 ரூபாய் ஆன்சர். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். 40 கொஷின் கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது வீடியோ. புரியுதா? இல்லை மேபி எதனா புரியலன்னா எந்த இடத்துல புரியலன்றத கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அப்படி புரியலனா கொஞ்சம் பின்னாடி வந்து எந்த இடத்துல புரியல இன்னொரு முறை பாருங்கள், புரியும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், நம்ம 6th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இங்கே பாருங்கள், புக் பேக்கில் தான் முதல் கொஷின் 1600 ரூபாய் ஏபி என்ற 2 நபர்களுக்கு 3:5 என்ற ரேஷியோவில் பிரித்து தரோம் அப்படின்னா பி கிடைக்கும் தொகை எவ்வளோ அப்படின்னு புக் பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நடத்திட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த 8வது கொஸ்டின் நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டை 2:4 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தா கோட்டு துண்டுகளின் நீளம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 64 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறாங்க, அதை வந்து 3:4 அப்படின்னு 2ன்னு சொல்லிட்டுனா 3:4 ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க. அப்படின்னா 3 பீஸ் எவ்வளோ, 4 பீஸ் எவ்வளோ, இதாங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? போடுங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் கூட ட்ரை பண்ணுங்களேன். 7வது கொஸ்டின், ஒரு குடும்பம் மாத செலவுகளின் மளிகைக்கும் காய்கறிக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. இவை இரண்டும் ஒரு மாதத்திற்கு 4000 ஒதுக்கப்பட்டால் மளிகைக்கு எவ்வளோ, காய்கறிக்கு எவ்வளோ? அதாவது இந்த கொஷின் நான் ஒன்றா சொல்கிறேன், விளக்க சொல்கிறேன், நீங்கள் போடுங்க. அதாவது ஒரு ஃபேமிலி இருக்குது, அதில் இப்போ நம்ம இப்படி கூட சொல்லலாம், என்னென்னா செலவு, அதாவது இங்கே பாருங்களேன், ஒரு செலவோட இதில் மளிகை சாமானுக்கு 3 பீஸ் ஒதுக்கிடுறாங்க, காய்கறிக்கு 2 பீஸ் ஒதுக்கிடுறாங்க. அதோட ரேட்டு வந்து பார்த்தோன்னா 4000 ரூபாய். அப்போ 4000 ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குகிறேன். கேக் வாங்கி மளிகைக்கு 3 பீஸ் வெட்டி தரேன், காய்கறிக்கு 2 பீஸ் வெட்டி தரேன். அப்படின்னா
மளிகைக்கு எவ்வளோக்கு, அதாவது 3 பீஸ் இருக்குல்ல மளிகை கிட்ட, அது எவ்வளோ? காய்கறி கிட்ட 2 பீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ? இதான் கேள்வி. நீங்கள் ஒன்றா போடுங்க. புரியுது இல்லை? போடலாம்ல, போடுங்க. அவ்வளோதான் புக்கில் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இதோ இந்த ஆமாம் மொத்தமாகவே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. குமரனிடம் 600 ரூபாய் உள்ளது. அதனை விமலுக்கும் யாழினிக்கும் 2:3 என்ற ரேஷியோவில் பகிர்ந்து அளிக்கிறாங்க, பிரித்து கொடுக்குறாங்க. இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும், எவ்வளவு? கிட்டத்தட்ட இதுவும் நம்ம டெட் எக்ஸாமில் கேட்டது தான். எடுத்துக்காட்டு 3.5 இருக்குது. இது நம்மளே கூட போடலாம், இங்கே ஆன்சர் இருக்குது. என்னென்னாங்க பாருங்கள், 600 ரூபாய்க்கு கேக்கு வாங்கி அதை விமலுக்கு 2 பீஸும் யாழினிக்கு 3 பீஸும் வெட்டி தாரேன். அப்படி வெட்டி கொடுத்தா யாருக்கு அதிகம் கிடைக்கும்? கண்டிப்பாக யாழினி கிட்ட தான் கிடைக்கும். 3 பீஸ் இருக்குது அவங்க கிட்ட தான். அது எவ்வளோ? அதான் கண்டுபிடிக்கணும். யாழினியா கிட்ட இருக்கா? இருங்க. ஆமாம், யாழினி கிட்ட தான் 3 பீஸ் இருக்குது. அப்போ அவங்ககிட்ட தான் அதிகம் கிடைக்கும். அது எவ்வளோ? இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், விமல் கிட்ட வந்து 240 ரூபாய்க்கு, யாழினிக்கு 360 ரூபாய்க்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதா நம்ம ஷார்ட்கட்டில். இவங்க ஒரு மெத்தட் போட்டிருக்காங்க, நம்ம ஷார்ட்கட்டில் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ இவங்க 2 பேருக்குன்னா விமலை விட யாழினிக்கு 120 ரூபாய் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த கேள்வி ஆல்ரெடி நம்ம டெட் பேப்பர் 1ல் கேட்டிருந்தாங்க. நம்ம அதை கூட பார்த்துருந்தோம். இங்கே கூட பாருங்கள், ஆன்சர் பாருங்களேன். விமலுக்கு 240 ரூபாய்க்கு, யாழினிக்கு 360 ரூபாய்க்கும். எனவே விமலை விட யாழினிக்கு 120 ரூபாய் அதிகம் கிடைக்குது. சரிங்களா? இந்த கணக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். பட் இது மாதிரி புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்வி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. தெளிவாக எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இந்த 50 நிமிஷம் வீடியோவில் கண்டிப்பாக ஒரு கொஷின் உறுதியாக கேட்பாங்க. மேபி எந்த ஏரியா உங்களுக்கு புரியலையோ அதை கேளுங்க, நான் அதை மட்டும் தனியாக நடத்துகிறேன். சரிங்களா? அடுத்த இதோட நம்ம விகிதமற்ற விகிதாச்சாரத்தை முடிச்சுக்கலாம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா புள்ளியல் எடுத்துக்கலாம். ஏன்னா புள்ளியலில் நமக்கு 4 கேள்விகள் வரைக்கும் கேட்குறாங்க. புள்ளியல்னும் போது இந்த இடைநிலை இருக்குது, முகடு, வீச்சு அப்படிலாம் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சராசரி 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்குது புள்ளியல். அதை பற்றி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரு 4 கொஷின் வரும். எப்படி நம்ம டெட் பேப்பர் 1லையும் டெட் பேப்பர் 2லையும் எப்படி கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து அடுத்த கிளாஸ்லேருந்து புள்ளியல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.